நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பாதி கேரட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கோஸு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி குடமிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் மிளகு பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான எண்ணெய், அதுக்கு பவுட்ரு நம்ம கடையில் வாங்கின பவுட்ரு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு நான் ஒரு பவுட்ரு வாங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு. நான் எண்ணெய் கொஞ்சம் அதில் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் கேரட் போட்டுக்கணும். பீன்ஸ், கோஸும் நான் இதில் போடுறேன். குடமிளகாயும் இதில் நான் சேர்த்துருக்குறேன். நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதில் நான் லைட்டாக உப்பு கொஞ்சம் நான் இதில் சேர்த்துக்கணும். இப்போ சோயா சாஸை இதில் நான் இதில் ஊற்றுறேன். இதில் இப்போ பெப்பர் பவுடர் இதில் நான் போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் நான் 1 டம்ளர் எடுத்து வச்சு அந்த 1 டம்ளர் அரிசியில் வேகும் போது கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன். அந்த எண்ணெய் விட்டால் தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால தான் எண்ணெய் விட்டு நான் அது வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த வெஜிடேரியனில் நான் இந்த ரைஸை நான் சேர்த்துக்கிறேன். ரெடிமேட் ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு இதில் நான்
கலந்துக்கிறதுல. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.